நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்கலாம். மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வயசான மூட்டு தேய்தன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சத்து குறைபாடுனால தேய்மானம்னு சொல்லுவாங்க, வெயிட் அதிகமாச்சன்னா உங்களுக்கு மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஆராய்ச்சி இது ஒரு டிஃப்ரெண்ட். இப்போது ஏன் இந்த மூட்டு தேய்துன்னா, நான் என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த 14 வியாதிக்கு ஒரு கிருமின்னு சொல்லியிருக்கிறேங்க. ஒவ்வொரு எபிசோடில் பார்க்கும்போது தெரியும். அந்த கிருமி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆயில் சுரக்கக்கூடிய இந்த ஜவ்வை சாப்பிட்றதுங்க. இதுதான் ஜவ்வு சாப்பிட்டாச்சுன்னா ஆயில் இல்லை. ஆயில் இல்லை என்போது என்னாங்க, உள்ளே வரன்னு ஆகும், வலியாகும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றவங்களும் இங்கே வர்றாங்க. ஏன்னா இந்த கிருமியை அழிக்கிறது இல்லை, ரத்தத்தில் இருக்கிற இந்த கிருமியை அழிக்கிறது இல்லை. ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அடுத்தது இந்த கிருமி வேறு காலுக்கு போயிடுது, இல்லை தோலுக்கு போயிடுது, இல்லை கழுத்துக்கு போயிடுது. இந்த ஒரே மூலிகை தான். இதுதான் எங்களுடைய 12 வருஷம் ஆராய்ச்சி. முதல்ல உங்களுக்கு கேட்கும்போது சிரிப்பாக தெரியும், 12 வியாதிக்கும் ஒரே சிகிச்சையா, என்னையா பார்க்குறக்கு இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவிச்சந்திரன், ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர், மேட்டுப்பாளையம். நான் 12 வருஷமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த மூட்டு வலியை சுத்தமாக சரி பண்ணுறதுக்காக ஒரு மூலிகை சிகிச்சை பண்ணி அது சுத்தமாக சரியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்கலாம். மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வயசான மூட்டு தேய்தன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சத்து குறைபாடுனால தேய்மானம்னு சொல்லுவாங்க, வெயிட் அதிகமாச்சன்னா உங்களுக்கு மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஆராய்ச்சி இது ஒரு டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வெயிட்டுனால மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த WWEல சண்டை பிடிக்கிறவங்கள பார்த்துருக்கலாம். மூட்டு தேய்மானம் அவங்களுக்கு வரணும். இல்லை கிராமத்தில் டிராக்டர் ஓட்டுறவங்கள கேட்டு போகணும். டிராக்டர் ஓட்டுறவங்கள பார்த்தா அதில் உட்காந்தாலே தெரியும், எல்லா எலும்பையும் உலுக்கி எடுத்துரும். அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வரணும். அவங்களுக்கும் வரல, இவங்களுக்கும் வரல. வயசானவங்க வந்தால் ஜவ்வு தேஞ்ச வச்சாங்கிறாங்க. அதெல்லாம் காரணம் இல்லை. என்னுடைய ஆராய்ச்சி என்னென்னா, இது ஒரு கிருமி. மூட்டு அப்படின்னா இதுதான், மேலே ஒரு எலும்பு, கீழே ஒரு எலும்பு, இதுதான் மூட்டு. இந்த 2 எலும்பு தேயாமல் இருக்கிறதுக்காக கடவுள் என்ன கொடுக்குறாருன்னு, இங்கே ஒரு கேட்லேஜ் கொடுத்துக்கிறாங்க. ஒரு பஞ்சு மாதிரி, ஒரு சேக்கப் சார். சைக்கிளில் போகிறக்கு பைக்கில் போகிறக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க, இடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுத்துக்கிறாங்க ஜவ்வு. இந்த ஜவ்வும் அடிக்கடி இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், காட்டிகிட்டே இருந்தால் தேயும். அப்போ தேயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு கடவுள், மேலிருந்து சைனோவியம்ங்கிற ஒரு ஜவ்வு கொடுத்துருக்காங்க. அந்த சைனோவத்தில் இருந்து தான் நமக்கு ஒரு ஆயில் சுரக்கும், ஒரு லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். இந்த ஆயில் சுரந்தால் தான் நமக்கு இந்த மூட்டு தேயாமல் இருக்கும். இதுதான் மெயின். இப்போது ஏன் இந்த மூட்டு தேயுதுன்னா, நான் என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த 14 வியாதிக்கு ஒரு கிருமின்னு சொல்லியிருக்கிறேங்க. ஒவ்வொரு எபிசோடில் பார்க்கும்போது தெரியும். அந்த கிருமி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆயில் சுரக்கக்கூடிய இந்த ஜவ்வை சாப்பிட்றதுங்க. இதுதான் ஜவ்வு சாப்பிட்டாச்சுன்னா ஆயில் இல்லை. ஆயில் இல்லை என்போது என்னாங்க, உள்ளே வரன்னு ஆகும், வலியாகும். சரிங்களா? வலி ஆக பெயின் கில்லர். அப்போ இந்த ஜவ்வு தேயிற வரைக்கும் தான் இந்த பெயின் கில்லர் வேலை செய்யும். ஜவ்வு தேஞ்சு எலும்பே உரசும் போது இந்த பெயின் கில்லர் பத்தாது. அப்போ தான் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, மூட்டு மாற்றணும்னு சொல்லுவாங்க. இதுதான் மூட்டு தேய்மானம். அந்த ஜவ்வை அழிக்கிற கிருமியை நம்ம அழிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அந்த சைனோவியம் வளரு, ஆயில் சுரக்குது, மூட்டு வலி சரியாகுதுங்க. இது 4 வாரம் தான், வாரத்தில் 3 நாள் தான், வெறும் 4 வாரத்தில் இது சுத்தமாக சரியாகுதுங்க. மூட்டு தேய்மானம் அப்படின்னா முழங்காலில் தேய்ச்சுன்னா இது மூட்டு தேய்மானம். ஆர்த்ரைட்டிஸ் அங்கே இங்கே 2 தான். அதே மாதிரி தான் இது முதுகெலும்புக்கு போகும்போது அந்த தண்டு உடம்பு எப்படி இருக்குது, இப்படி கப்பு கப்பாக இருக்குங்க எலும்புக. அந்த ஒவ்வொரு கப்புக்கும் இடையில ஜவ்வு இருக்கும், அதில் ஆயில் சுரக்கும். அப்போ தான் நம்ம வளைய முடியும், நெளிய முடியும். இந்த கிருமி அந்த தண்டுவடத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற ஆயில் சுரக்கக்கூடிய அந்த ஜவ்வை சாப்பிட்றது. அப்போது முதுகெலும்பு தேய்மானம், இங்கிலீஷில் ஆன்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். சில பேர் சொல்லுவாங்க பேக் பெயின்னு போனுங்க, L4 L5 தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. எதிரா L4 L5 தேஞ்சு போச்சு தெரியாது, டாக்டர் சொல்கிறாங்க, நம்ம தலையாட்டிட்டு வந்துடுறோம். L4 L5 அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதாவது இங்கிலீஷில் ஹைன்னா மேலே, லோவன்னா கீழே. லோவில் இருக்கிற எலும்பு தேஞ்சு போச்சு. அப்போ லோவில்னா L1 L2 L3 இதெல்லாம் எங்கே வரும், பட்டக்ஸில் வரும். இந்த L4 L5 எங்கே வரும், அண்ணா கவுர் கட்டுற இடம், பாவாடை கட்டுற இடத்துல வருது. இது தேஞ்சாத்தன்னா தான் L4 L5 தேஞ்சு வச்சுங்கிறாங்க. இதுவும் தேய்மானம். அதே மாதிரி இந்த கிருமி நேராக கழுத்துக்கு போயிடுதுங்க. கழுத்துலையும் அதே மாதிரி எப்படி கப்பு கப்பாக தான் இருக்கும். அப்போ அது இப்படி திரும்ப முடியும், இப்படி திரும்ப முடியும். அப்போ இந்த கிருமி இங்கே கழுத்துக்கு போயிடுச்சுன்னா அங்கே அந்த ஆயில் சுரக்கிற ஜவ்வை சாப்பிடும்போது கழுத்தெலும்பு தேய்மானம், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், C1 தேஞ்சு போச்சு, C2 தேஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த செத்துப்போன கிருமி தான் இந்த மூட்டை சுற்றி தண்ணியாக நிற்கும். ஒரு கால் எடுத்திங்கன்னா 2 பக்கம் நல்லா குழி இருக்குது அப்படின்னா நல்ல கால். மூட்டு வலி வந்த கால் எப்படி இருக்கும், நல்லா கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும்.
அந்த செத்துப்போன கிருமி தண்ணியாக நிற்கிது. அத்தனை தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கு கிட்னியினுடைய வேலை. 100 கிலோ தூக்குறவங்கள 200 கிலோ தூக்க சொன்னால் எப்படி தூக்குவாங்க? அப்போ ஓரளவுக்கு தான் அந்த தண்ணியை வெளியேற்றுது. அந்த தண்ணியை வெளியேற்றாத தண்ணி என்ன ஆகுது? அப்படியே நின்று உப்பாக மாறிடுது. இது கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இது காலுக்கு வந்தால் ஃபுட் ஆர்த்ரைட்டிஸ். வஞ்சனையே இல்லாமல் சில பேருக்கு எல்லா இடத்துக்கும் வந்துடுது. இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு. இங்கே ஒரு ஜாயிண்ட்டுக்கே வழியை காணும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம். இது எல்லா ஜாயிண்ட்டுக்கு வரும்போது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஒரு கிருமியை அழிச்சா மீண்டும் அந்த ஜவ்வு வளருது, ஆயில் சுரக்குது, சுத்தமாக சரியாகுதுங்க. நிறைய விளம்பரத்தில் பார்த்துருக்கலாம். நீங்கள் எனக்கு மூட்டு வலி வந்துச்சுங்க, நான் இதை சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நல்லா ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னும் இல்லை. இதில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். இது 4 வாரத்தில் சுத்தமாக சரியாகுதுங்க. 4 வாரம் வலி இருக்கும், ஏன்னா கிருமி அழிச்சிடுறோம். அந்த ஜவ்வு வளர்றதுக்கு தான் 4 வாரம். மீறி வந்தால் இன்னொரு 15 நாள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் எப்படி சொல்கிறாங்கங்கிறது. சுத்தமாக சரியாயிருங்க. அதனால் சொல்லி வர்றவங்க தான் அதிகம். இந்த மூலிகை சிகிச்சை என்னென்னா, இது ஒரு மூலிகை சாறு. இது காதில் ஊற்றுறோங்க. காதில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம், ஒரு 25 நிமிஷம் மீண்டும் திரும்பி படுக்கிறோம். இந்த காதில் ஊற்றி ஒரு 25 நிமிஷம் மீண்டும் திரும்பி படுக்கிறோம். ஊற்றின மருந்து உள்ளே போகாது, வெளியில் வந்துடும், இதுலேயும் வந்துடும். ஏன் இது காதில் ஊற்றுறோம் அப்படின்னா, காதுகளில் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, நல்ல போதையில் இருக்கிறவங்களை நீங்கள் எத்தனை தான் தண்ணி குடமாக தண்ணி ஊற்றினாலும் எதிர்க்க முடியாது. ஆனால் 4 சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போட்ட மொபைலில் காணாமல் 10 நிமிஷத்தில் போயிடும். ஏன்னா காதலுக்கு அப்சர்வேஷன் ஜாஸ்தி. அதனால் இந்த மருந்தை காதில் ஊற்றுறோம். இது டக்குன்னு பிளட்டில் கலக்குது. அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்காது, சொன்னால் டைம் ஆகும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. 1. 2வது, அந்த மூலிகை சாரை என்ன பண்ணுறோம், வாயில் ஊற்றி நாக்கு கடியை 10 நிமிஷம் கழித்து முழுங்கணும். இவ்வளோதான். ஏன் நாக்கு கடியை முழுங்குறோன்னா, குடிக்கலாமே. எல்லா டாக்டரும் மருந்து கொடுப்பாங்க, குடிக்க சொல்லுவாங்க. நாங்கள் ஏன் 10 நிமிஷம் நாக்கு கடியை வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மருந்து அந்த குறிப்பிட்ட கிருமியை அழிக்குதுன்னு சொல்லியிருக்கிறேங்க. ஏன் நாக்கு கடியை வைக்க சொல்கிறோன்னா, நாக்கு கடியை 2 கிளான்ஸ், 2 சுரப்பிகள் இருக்குங்க. இது கொடுத்தோம்னா இது டக்குன்னு பிளட்டில் கலக்கிடும். அதனால தான் உங்களுக்கு ஆங்கில மருத்துவர் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் காரங்களுக்கு ஏதாவது தகராறு கொஞ்சம் இடைஞ்சலன்னா மாத்திரை எடுத்து டக்குன்னு நாக்கடி தான் வைக்க சொல்லுவாங்க. முழுங்க சொல்ல மாட்டாங்க. முழுங்குனா இது உள்ளே போய் ஜீரணமாகி ரத்தத்தில் கலங்கிறதுக்கு லேட் ஆகும். நாக்கு கடியை வச்சிங்கன்னா டக்குன்னு எல்லா பக்கம் ரீச் ஆயிடும். உதாரணம் என்னென்னா, இப்போ பான் பராக் போடுறேன், புகையில போடுறாங்கன்னு வச்சுங்களேன், நாக்கு கடி தான் வச்சுக்குவாங்க. வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா 10 நிமிஷம் முழுங்குறதே இல்லை, ஆனால் தலையை சுற்று தான். அதனால தான் நாக்கு கடியை வைக்க சொல்கிறோம். 2 மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னன்னு சொல்கிறோன்னா, இந்த மூலிகை சாரை தொப்புள்ள ஊற்றி தேய்ச்சிக்கோன்னு சொல்கிறோம். ஏன் தொப்புள்ள ஊற்றி தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உடம்பு சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சூடு பிடிச்சோன்னா யூரின் சுட்டு சுட்டாக வரும். நீங்கள் இவ்வளோ மருந்தோ மாத்திரையோ எதை சாப்பிட்டாலும் சரியாகாது. 4 சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வச்சிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் போயிடும். 1 நிமிஷம் கூட இல்லை, அரை நிமிஷத்தில் நம்ம நீர் கடுப்பு சரியாகுது. 3வது இந்த மூலிகை சாறு, இந்த மூலிகையை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி தர்றோம். அதை மூட்டில் போட்டிங்கன்னா, மூட்டு மேலே அப்படியே ஒரு மருதாணி போடுற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அந்த சாறு இறங்கும்போது அந்த கிருமி அடியோடு அழிக்குது. இந்த பேஸ்ட் போடும்போது அழிக்குது, காதில் ஊற்றும்போது ரத்தத்தில் கலங்குதுங்க. அதுக்கடுத்து தொப்புள்ள போடும்போது ரத்தத்தில் கலங்குது. நாக்கு கடியை வைக்கும்போது டோட்டலாக எந்த பக்கம் இல்லாமல் எல்லா பக்கம் கலங்குது. இந்த மூட்டு வலி சுத்தமாக சரியாயிருங்க. இதில் நீங்கள் ஆப்ரேஷனே தேவையில்லை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றவங்களும் இங்கே வர்றாங்க. ஏன்னா இந்த கிருமியை அழிக்கிறதில்லை, ரத்தத்தில் இருக்கிற இந்த கிருமியை அழிக்கிறதில்லை. ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அடுத்தது அந்த கிருமி வேறு காலுக்கு போயிடுது, இல்லை தோலுக்கு போயிடுது, இல்லை கழுத்துக்கு போயிடுது. இப்படி எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ண முடியுங்களா? இந்த ஒன்றை அழிச்சால் எந்த ஆப்ரேஷனும் தேவையில்லை. இதுதான் எங்களுடைய 12 வருஷம் ஆராய்ச்சி. இந்த மூலிகை ஆர்த்ரைட்டிஸ் சுத்தமாக க்யூர் பண்ணுது. இன்னும் நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தவங்கள பார்க்கணும்னா, ஒரு 100 பேருக்கு இந்த மூட்டு வலி 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 5 பேருக்கு இந்த கிருமி அப்படியே தோலுக்கு வருதுங்க. மூட்டில் இருந்து தோலுக்கு வருதுங்க. இது மூட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஆர்த்ரைட்டிஸ். கரெக்டாக கேட்டுங்க, இதுதான் மெயின். சில பேருக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த கிருமி மூட்டிலிருந்து வெளியே வந்துடுது தோலுக்கு. அப்போ தோலுக்கு வரும்போது இது என்ன ஆகுதுங்க, இதுக்கு சோரியாசிஸ். நீங்கள் தோல் டாக்டர் கிட்ட தான் போகணும். தோலில் வரும்போது சோரியாசிஸ், எலும்பில் வரும்போது ஆர்த்ரைட்டிஸ், 2 அட்டாச் ஆகும்போது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். தோல் டாக்டர் கிட்ட போறதா எலும்பு டாக்டர் கிட்ட போறதா, இது ஒரு கணக்கு இருக்குங்க. இன்னைக்கு மூட்டு வலி பத்தி சொல்லியிருக்கிறேங்க. இந்த ஒரே மூலிகை தான். இதுதான் எங்களுடைய 12 வருஷம் ஆராய்ச்சி. முதல்ல உங்களுக்கு கேட்கும்போது சிரிப்பா தெரியும், 12 வியாதிக்கும் ஒரே சிகிச்சையா, என்னையா பார்க்கறக்கு இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அடுத்த எபிசோட்ல பாருங்க,
மற்றதை சொல்லுவோம். ஏன்னா இதில் 14க்கும் ஒரு லிங்க் இருக்குது. இந்த 14ம் எங்கேயுமே சரியாகாத வியாதியைத்தான் இந்த மூலிகை சிகிச்சை சரி பண்ணுது. காரணம், நான் 15 வருஷம் ஆஸ்துமாவில் இருந்து இது கண்டுபிடிச்சதுங்க. 14க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அடுத்த எபிசோடில் உங்களுக்கு மற்றதை பற்றி நாங்கள் சொல்கிறோம். ஆஸ்துமா, கிட்னி ஃபெயிலியர் எல்லாருக்கும் சொல்கிறோங்க. இப்போ மூட்டு வலியை பற்றி சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ஒரே கிருமி தான் இந்த 14 வியாதிக்கும் தொடர்பு இருக்குதுங்க. அது ஒவ்வொரு எபிசோட்லையும் உங்களுக்கு சொல்கிறோம். இதுவரை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.